வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 23 ஜூலை காலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது ட்ரிஷர். இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 77,470.11 பிடிஎஸ் உயர்ந்தது. நிஃப்டி 50 இன்று 24,187.70 ஆக உள்ளது. உயர்ந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. சந்தை தொடங்குவதற்கு முன்னதாக இந்திய பெஞ்ச்மார்க் குறியீடுகள் மாற்றமின்றி உள்ளன. சென்செக்ஸ் நேற்று 77,470.11 புள்ளிகளாகவும் நிஃப்டி 50 நேற்று 24,187.70 புள்ளிகளாகவும் முடிவடைந்தன. இன்றைய வர்த்தகத்திற்கு உள்நாட்டு சந்தைகள் தயாராகி வரும் நிலையில் முதலீட்டாளர்கள் உலகளாவிய குறிப்புகளை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். பலவீனமான அமெரிக்க டாலரால் தங்கம் விலை 2 வார உச்சத்திற்கு உயர்வு. தங்கம் விலை 1.30 விழுக்காடு உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,124.10 ஆக நேற்று முடிவடைந்தது. வெள்ளி விலையும் 1.39 விழுக்காடு உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $59.65 ஆக நேற்று நிறைவடைந்தது. புவிசார் அரசியல் பதற்றங்களுக்கு மத்தியில் கச்சா எண்ணெய் விலை 3% மேல் உயர்வு. கச்சா எண்ணெய் விலை 3.54 விழுக்காடு கணிசமாக உயர்ந்து ஒரு பேரல் $87.92 ஆக நேற்று முடிவடைந்தது. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்கள் விநியோக கவலைகளை மோசமாக்கியுள்ளதால் உலகளாவிய எரிசக்தி விலைகள் உயர்ந்துள்ளன. கூகுள் நிறுவனம் அதிகரித்து வரும் AI முதலீடுகளால் $6 பில்லியன் பண இழப்பை அறிவித்துள்ளது. கூகுள் நிறுவனம் தனது செயற்கை நுண்ணறிவு உள்கட்டமைப்பை தொடர்ந்து மேம்படுத்தி வருவதால் கடந்த காலாண்டில் $6 பில்லியன் பண இழப்பை அறிவித்துள்ளது. இந்த தேடுபொறி நிறுவனம் 2026 ஆண்டில் AI முதலீடுகளுக்காக $205 பில்லியன் வரை ஒதுக்க திட்டமிட்டுள்ளது. AI மற்றும் ரோபோடாக்சி செலவினங்களால் டெஸ்லா எதிர்மறை பணப்புழக்கத்தை பதிவு செய்துள்ளது. மூலதனச் செலவினங்கள் அதிகரித்ததால் டெஸ்லா நிறுவனம் 2வது காலாண்டில் $1.10 பில்லியன் எதிர்மறை பணப்புழக்கத்தை பதிவு செய்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபோடாக்சி மேம்பாட்டில் நிறுவனத்தின் தீவிர முயற்சி காரணமாக இந்த அதிகப்படியான செலவு ஏற்பட்டுள்ளது. நிதி ஆயோக்கின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக அனுராக் ஜெயினை மத்திய அரசு நியமித்துள்ளது. மத்திய அரசு மத்திய பிரதேச கேடரின் 1989 தொகுதி IAS அதிகாரியான அனுராக் ஜெயினை நிதி ஆயோக்கின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமித்துள்ளது. இந்த முக்கிய நிர்வாக பொறுப்பில் அவர் நிதி சிப்பருக்கு பின் பதவியேற்கிறார். இந்தியாவின் LRS வெளிநாட்டு பணம் அனுப்புதல் $2 பில்லியன் அதிகமாக உயர்வு. தாராளமயமாக்கப்பட்ட பணம் அனுப்பும் திட்டத்தின் LRS கீழ் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படும் பணம் மே 2026இல் 3.6% உயர்ந்து $2.39 பில்லியனாக அதிகரித்துள்ளது. RBI படி அதிக வெளிநாட்டு முதலீடுகள் மற்றும் வைப்புத்தொகை தொடர்பான பணம் அனுப்புதல்கள் இந்த வளர்ச்சியை தூண்டின. எண்ணெய் விலை உயர்வால் அமெரிக்காவின் 2 ஆண்டு கருவூல பத்திர வருவாய் 17 மாத உச்சத்தை எட்டியது. கச்சா எண்ணெய் விலையின் கூர்மையான உயர்வு மற்றும் மீண்டும் எழுந்துள்ள பணவீக்க கவலைகளை தொடர்ந்து அமெரிக்காவின் 2 ஆண்டு கருவூல பத்திர வருவாய் 17 மாத உச்சத்திற்கு உயர்ந்தது. எண்ணெய் விலை உயர்வால் அமெரிக்காவின் 2 ஆண்டு கருவூல பத்திர வருவாய் 17 மாத உச்சத்தை எட்டியது. பெடரல் ரிசர்வ் வட்டி விகிதங்களை நீண்ட காலத்திற்கு அதிகமாக வைத்திருக்கலாம் என்று முதலீட்டாளர்கள் அஞ்சுகின்றனர். இந்தியாவின் பொருளாதார நடவடிக்கை ஜூன் மாதத்தில் 32 மாத உச்சத்தை எட்டியது. இந்தியாவின் பொருளாதார நடவடிக்கை ஜூன் 2026இல் 32 மாத உச்சத்தை எட்டியதாக மதிப்பீட்டு நிறுவனமான ICRA தெரிவித்துள்ளது. நாட்டின் முதல் காலாண்டு GDP வளர்ச்சி கணிப்பை 6.4 முதல் 6.6% இந்நிறுவனம் தக்கவைத்துள்ளது. வெளிநாட்டு முதலீட்டு மீட்பு இந்திய பொருளாதாரத்தின் மீதான வளர்ந்து வரும் நம்பிக்கையை காட்டுகிறது. வெளிநாட்டு முதலீடுகளின் மீட்பு இந்திய பொருளாதாரத்தின் மீதான மேம்பட்ட உணர்வையும் வளர்ந்து வரும் உலகளாவிய நம்பிக்கையையும் பிரதிபலிக்கிறது என்று RBI கட்டுரை சுட்டிக்காட்டுகிறது. வெளிநாட்டு முதலீட்டு மீட்பு இந்திய பொருளாதாரத்தின் மீதான வளர்ந்து வரும் நம்பிக்கையை காட்டுகிறது. இதன் விளைவாக இந்திய பங்குச் சந்தைகள் ஜூன் மற்றும் ஜூலை தொடக்கத்தில் வலுவான ஆதாயங்களை பதிவு செய்தன. FD வட்டி விகிதங்கள் ₹3 கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,124.10 1.30 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் $1,27,738 ஒரு 10 கிராம். தங்கம் விலை 1.30 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,071.10 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $59.65 1.39 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் $1,848 ஒரு 10 கிராம்.
வெள்ளி விலை $1.39 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $58.83 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $87.92 3.54 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 3.54 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $84.91 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $96.34 இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. ரூபாய் பலவீனமானது. முந்தைய முடிவு $90.34 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள்: சென்னை $957.50, $3106. பெங்களூரு $944.50, $3021. ஹைதராபாத் $994, $3191. ஆந்திர பிரதேசம் $966.50, $3128. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.